பைரவர் சுவாமியை பற்றியும் சொல்லணும். இவருக்கு நேர்த்திக்கடன் போட்டுக்கிட்டு 1 கிலோ அரிசிக்கு 3 கிலோ மிளகா வத்தல் போடுவாங்களாம். நல்லா கவனிக்கணும், அரிசியே 1 கிலோ தான், அதில் 3 கிலோ மிளகா வத்தல் போட்டு அரைச்சு அதை வச்சு ஒரு சாப்பாடு, ஒரு பிரசாதமானது பண்ணப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு படைக்கப்படுது. அப்படி செய்யும் போது அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு முக்கியமான திருவிழாவானது நடக்குது. அது எப்பன்னு சொல்லி கேட்டா, வைகாசி விசாகத்துக்கு மறுநாள்ல இந்த கோயில்ல பூக்குழி இறங்கக்கூடிய ஒரு திருவிழாவானது நடத்தப்படுது. இந்த பூக்குழியானது பொதுவா அம்மன் கோயில்களில் இறங்குறத நம்ம பார்த்துருப்போம். ஆனா முருகனுக்கு பூக்குழி, அதுவும் சிவபெருமானுடைய கோயில்ல சன்னதி வாங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூக்குழி இறங்குறது எங்க இன்னொரு விசேஷமான திருநாள். இதே மாதிரி இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க தசதள வில்வ மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு. வில்வத்தினுடைய இலைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 இலைகள் சேர்ந்த மாதிரி அந்த வில்வ இலையானது இருக்கும். ஆனா 10 இலைகள் சேர்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல தசதள வில்வ மரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான வித்தியாசமான மரமானது இந்த கோயில்ல இருக்கு.